ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவல் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு தான் அவர் வளர்ந்தார். அவர் பிறந்தது ஒரு இடம், அவர் வளர்ந்தது ஒரு இடம். ஸோ இந்த கிருஷ்ணர் என்னுடைய இந்த பிறப்பில் இவருக்கு கம்சன் இவரினுடைய தாய் மாமா. கம்சனுக்கு அசரீரி கேட்கறது, உன்னுடைய தங்கைக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை இவன் மூலமாகத்தான் உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு கோபம் வருது. தங்கையையும் தங்கை வீட்டுக்காரரையும் அவன் ஜெயிலில் போட்டுறான், சிறையில் அடைச்சிட்றான். ஸோ குழந்தைகள் பிறக்கிறது, அது பெண் குழந்தையாக இருந்தாலுமே அவன் அழித்து விடுகிறான். 8வது பரவாயில்ல, 8வது குழந்தையாக இருந்தால் நீ எத்தனை குழந்தை பிறந்தாலும் நான் கொன்றுறேன்னு சொல்லிட்டு கம்சன் கொன்று விடுகிறார். ஸோ 8வது குழந்தை கிருஷ்ணர் பிறந்த உடனே வசுதேவருக்கு அசரீரி, நீ இதை கொண்டு போய் கோகுலத்தில் விட்டுரு, அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தையை இங்கே எடுத்துன்னு வந்துருன்னு. ஸோ இரவோடு இரவாக இங்கேருந்து பிறந்த கிருஷ்ணரை கோகுலத்துலேயும் அங்கேருந்த பெண் குழந்தையும் இங்கே விடுறாங்க. ஸோ இங்கே அந்த அவன் பெண் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் கம்சன். அப்புறம் பரவாயில்ல, பெண் குழந்தையாக இருந்தால் என்னை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தையை அவன் ஆகாசத்தில் அப்படி தூக்கி போட்டு வெட்ட வரும்பொழுது அவள் மாயா, அப்போ அவள் சிரிச்சுட்டே அந்த மாயா சொல்கிறா, உன்னை வளர்க்குறவன் இன்னொரு இடத்துல, உன்னை கொல்லக்கூடியவன் இன்னொரு இடத்துல வளர்ந்துட்டுருக்கான், அதனால் நீ மரணத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறைஞ்சிட்றா மாயா அப்படிங்கிறவ. அதுதான் பெரியபாளையத்து பவானி அம்மனாக இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கதை சொல்லப்படுகிறது புராணத்தில். இந்த நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையத்து பவானி அம்மன் கிருஷ்ணருடன் பிறந்த அந்த மாயா, அந்த துர்கை தான் இங்கே அவ நமக்கு பெரியபாளையத்து பவானி அம்மனாக நமக்கு காட்சி கொடுக்கிறாள். ஸோ கிருஷ்ணர் ஏன்னா 2 பேரும் இப்போ ஒரே நாள் தான் பிறந்திருக்காங்க, ஆவணி ரோகிணி அஷ்டமியில தான். கிருஷ்ணர் வளர்ந்த பிறகு கம்சனை அழைக்கிறார். கிருஷ்ணரினுடைய அவதாரம் நமக்கு இப்போ கலியுகம் இருக்கு இல்லையா, இந்த கலியுகத்திற்கு முன்னதாக இருந்த யுகம். ஸோ 4 யுகம் நமக்கு. இந்த 4 யுகத்தில் இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்துக்கு முன்னால் கிருஷ்ணாவதாரம் இருந்தது. இந்த துவாபரா யுகம் கிருஷ்ணரினுடைய அந்த அவதாரம் முடிஞ்சு நமக்கு கலியுகம் பிறந்தது. ஸோ பாரத போரோட கிருஷ்ணரினுடைய அவதாரமும் முடியறது. கிருஷ்ணரினுடைய இந்த பிறந்த நாள், இந்த ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கோகுலாஷ்டமி, எல்லாருக்குமே கிருஷ்ணரும் காளியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம கிருஷ்ணரை எந்த ரூபத்துலேயுமே நம்ம பார்க்கலாம். ஒரு மனதிற்கு ஒரு மன நிம்மதி, ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி.